இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தில் வந்து 2 காரியங்களை பற்றி குறிப்பிட்டப்பட்டிருக்குது. முதலாவது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ரெண்டாவது ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து வரும். இன்றைக்கி நம்ம இயேசு பிள்ளையாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஜெயத்தை எடுக்க வேண்டியிருக்கும். நிறைய நாட்களில் நம்ம ஏசப்பா மேலே நம்பியிருப்போம். ஏசப்பா நீங்கள் எனக்காக இது பண்ணுவீங்க, ஏசப்பா நீங்கள் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நீங்கள் ஜெயத்தை தருவீங்கன்னு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து நம்ம ஆயத்தமாக்கப்பட மாட்டோம். ஆனால் இதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மெயின் என்னென்னா, நம்ம எவ்வளோ ஆயத்தமாக்கப்படுறோமோ அதுக்கு தக்கனதான் ஏசப்பா நமக்கு ஜெயத்தை தருவாங்க. நம்ம ஆயத்தமாக்கப்படாமல் ஜெயம் கர்த்தர் நமக்கு தராமல் நம்ம ஏசப்பாக்கு மேலே குற்றம் சொல்ல முடியாது. அதனால இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்துக்காக கர்த்தரிடத்துலேருந்து ஜெயத்தை எதிர்பார்க்கீங்களோ ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. அந்த காரியத்துக்காக நான் ஆயத்தமாக்கியிருக்கேனா, இல்லை நான் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறேனா, நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கேனா, இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேனா? அங்கே ரெண்டுமே இல்லைன்னா நம்ம அந்த காரியத்தில் ஏசப்பட்டு ஜெயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு 2 காரியத்தை பேச விரும்புகிறாங்க. ஒன்று என்னென்னா, எந்த காரியத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். ஆனால் அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து ஆயத்தமாக்கப்படாமல் இருந்தால் ஜெயம் வராது. அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். எந்த காரியத்தில் நீங்கள் ஏசப்பட்டு ஜெயத்தை எதிர்பார்க்கீங்களோ அந்த காரியத்துக்காக இன்றைக்கே ஏசப்பா கரத்தில் அர்ப்பணித்து அதுக்காக ஆயத்தமாக்க தொடங்குங்க. ஆயத்தமாக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் திடமாக ஏசப்பா எனக்கு ஜெயத்தை தருவாங்க, நான் ஆயத்தமாக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்ணயம் எடுத்துகிட்டு நீங்கள் 100% ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா எந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்க்கீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக கர்த்தர் ஜெயத்தை தருவாங்க. நீங்கள் சோம்பேறியாக இருந்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா ஏசப்பா தரமாட்டாங்க. ஜெயம் கர்த்தருடையது. ஆனால் ஜெயத்தை தர கர்த்தர் ஜெயத்தை தரணுன்னா அது நீங்கள் ஆயத்தமாக்கப்படணும். அதனால் எந்த காரியத்தை கொண்டும் வருத்தப்படாமல் அடுத்த கேள்வி கேட்காம ஆயத்தமாகவும் குறித்த காலத்தில் ஏசப்பா நமக்கு ஜெயத்தை தருவாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு நீங்கள் தந்த வசனத்துக்காக நன்றிப்பா. நாங்கள் எந்த காரியத்தில் உங்கள்கிட்ட நாங்கள் ஜெயத்தை எதிர்பார்க்கோமோ ஏசுப்பா, அந்த காரியத்தில் நாங்கள் எங்களை ஆயத்தமாக்கி கொள்ள ஏசுப்பா எங்களுக்கு நீங்கள் புத்தி அருளுங்க ஏசுப்பா. ஞானத்தை தாங்க ஏசுப்பா, வழி நடத்துங்க ஏசுப்பா. நாங்கள் ஆயத்தமாக்கி ஏசுப்பா நீங்கள் அந்த காரியத்தில் எங்களுக்கு ஜெயம் தந்து இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுதை நாங்கள் பார்க்கணும் ஏசுப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.